எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த இ-ஃபைலிங் மட்டும் ஒரு 6 மாவட்டத்தில் நான் ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கேன். நிறைய மாவட்டத்தில் பிஎஸ்என்எல் டவரே எடுக்காது. அங்கே இருக்கக்கூடிய ஜேஎம்க்கும் சிவில் ஜட்ஜுக்கும் போனே வராது, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவது. அப்ப ஒரு யதார்த்தத்துல நான் எடுத்தோடனே சைனாவா அமெரிக்காவா மாறணும் அப்படின்னு மாற முடியாது. அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் வேணும். பார்ட் ரிலேஷன்ஷிப்போட இங்க இருக்கக்கூடிய அசோசியேஷனோட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அசோசியேஷனோட அவங்களுடைய டிஃபிகல்டிஸை கேட்கக்கூடிய எந்த சிட்டிங்கும் நடக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய சிரமங்களை காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றோம். ஆனா காது கொடுத்து நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சிறப்பா செயல்படும்? நீதிமன்றத்துல கீழமை நீதிமன்றத்துல கீழே நிக்கிறாங்க. இந்த ஸ்கேன் பண்றதுக்கு ஒரே ஒரு மிஷினை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த ஸ்கேன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கீழே நிக்கக்கூடிய பல்வேறு நீதிமன்றங்கள் இருக்கு. வழக்கறிஞர்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா 1 மணி நேரம் நின்று அந்த பெட்டிஷனை கொடுத்து 317 பெட்டிஷன்ல வழக்கறிஞரா இருந்து வந்த நீதிபதிக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளைண்ட் போன் அடிச்சு, ஐயா நாங்க வர முடியாது, கொஞ்சம் பார்த்து நீங்க ஒரு பெட்டிஷனை போடுங்க, ஒரு 2000 ரூபாய் நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லுவோம். ஆனா ஆமா ஜூனியர்ஸ்ல அந்த 370 பெட்டிஷன்ல தான் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிப்பான். இதை நீ போய் ஸ்கேன் பண்ணி அதுல அப்ளை பண்ணிட்டு உள்ள வா அப்படின்னு சொன்னா அங்க என்னன்னா வாரண்ட் போட்டுறாங்க. அதோட அந்த கிளைண்ட் வந்துட்டு இந்த அட்வொகேட்டையும் துண்டிச்சுட்டு வேற அட்வொகேட்ட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு.